ஜப்பானின் டோகு உருவங்களின் மர்மம். ஜப்பானின் ஜோமோன் மக்களால் வடிவமைக்கப்பட்டு கிமு 5000ஆம் ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்த டோகு சிலைகள் வினோதமான இயந்திர தோற்றத்தைக் கொண்டுள்ளன. அவை பெரிய முகங்கள், சிறிய கைகள் மற்றும் சிறிய உடல்களைக் கொண்டுள்ளன. சில கண்ணாடிகளை அணிந்திருப்பது போலவோ அல்லது இதய வடிவ முகங்களைக் கொண்டிருப்பது போலவோ தெரிகிறது. பெரும்பாலானவற்றின் முகம், மார்பு மற்றும் தோள்களில் அடையாளங்கள் உள்ளன. அவை பச்சை குத்துதல் மற்றும் மூங்கிலால் வெட்டப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கின்றன. டோகு முதலில் ஜோமோனின் ஆரம்ப காலத்தில் தோன்றியது. ஆனால் ஜோமோனின் பிற்பகுதியில் மத்திய ஜோமோனில் செழித்து வளரத் தொடங்கியது. மேலும் டோகு ஜப்பான் முழுவதும் காணப்பட்டது. ஜோமோன் மட்பாண்டங்களை பொறுத்தவரை தோண்டி எடுக்கப்பட்ட பகுதி மற்றும் தலைமுறை அடிப்படையில் டோகு பல்வேறு பாணிகளைக் கொண்டுள்ளது. ஜப்பானிய வரலாற்று தேசிய அருங்காட்சியகத்தின்படி ஜப்பான் முழுவதும் காணப்படும் மொத்த எண்ணிக்கை தோராயமாக 15,000 ஆகும். பெரும்பாலான டோகுகள் கிழக்கு ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேற்கு ஜப்பானில் ஒன்றை காண்பது அரிது. இப்போது அவற்றை டோஹோகு பல்கலைக்கழகத்தின் ஜப்பான் தொல்பொருள் சேகரிப்பு செண்டாயிலும் ஜப்பானில் உள்ள பல அருங்காட்சியகங்களிலும் காணலாம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் பல்வேறு கட்டங்களில் விவரங்கள் என தோண்டி எடுக்கப்பட்ட டோகு சிலைகளில் ஏராளமானவை கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் பல உடைந்ததாகவும் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாகவும் தோன்றின. உடையாத உருவங்கள் அரிதானவை, மேலும் பெரும்பாலானவை கை, கால் அல்லது பிற உடல் பாகங்களை காணவில்லை. பல சந்தர்ப்பங்களில் பாகங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. டோகுவின் நோக்கம் தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலும் டோகு மக்களின் உருவப் பொம்மைகளாகச் செயல்பட்டது. அது ஒருவித அனுதாப மந்திரத்தை வெளிப்படுத்தியது. அவை எதற்காக பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. முக்கிய ஒப்பந்தம் என்னவென்றால், அவை நல்ல ஆரோக்கியம் அல்லது பாதுகாப்பான பிரசவத்திற்கான ஒரு தாயத்து. பல துண்டுகளாக தோண்டப்பட்டதால் ஆசை நிறைவேறிய பிறகு அல்லது நிறைவேறாத பிறகு டோகு உடைக்கப்பட்டு குப்பை மேட்டில் வீசப்பட்டதாக நம்பப்படுகிறது. அங்குதான் பல கண்டுபிடிக்கப்பட்டன. மற்றொரு கோட்பாடு என்னவென்றால், ஜோமோன் மக்கள் உணவு மற்றும் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்த தெய்வங்கள் இவர்கள்தான். குழந்தைகளுக்கான பொம்மைகள், இறுதிச் சடங்குகள் அல்லது சில அறியப்படாத சடங்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவை பிற விளக்கங்களாகும். மேலும் நிச்சயமாக பண்டைய விண்வெளி வீரர்களாக அவர்கள் விண்வெளியில் இருந்து வந்த வேற்று கிரகவாசிகள் என்று நம்புபவர்களும் உள்ளனர். வான் எம். கிரீன் தனது பண்டைய ஜப்பானின் விண்வெளி வீரர்கள் மற்றும் 6000 ஆண்டுகள் பழமையான விண்வெளி உடை என்ற புத்தகத்தில் இந்த சிலைகள் உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு வருகை தந்த வேற்று கிரகவாசிகள் அணிந்திருந்த விண்வெளி உடைகள் என்று வாதிடுகிறார். டோகு சிலைகள் முற்றிலும் தனித்துவமானவை. பண்டைய உலகில் அவற்றை போன்ற வேறு எந்த உருவங்களும் இல்லை. பல வருட ஆராய்ச்சியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதே பண்டைய விண்வெளி வீரர்கள் உலகம் முழுவதும் காணப்பட்டதற்கான அறிகுறிகளை கண்டறிந்துள்ளனர். டோகு சிலைகள் மலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.